ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு BVS கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகு பூண்டு குழம்பு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். 10 to 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை அரிசி கழுவுன தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். 50 கிராம் பூண்டு உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இதுக்கு 3 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு தேவைப்படும். நம்ம எடுத்துருக்க புளிக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு காரம் தேவைப்படும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு சூடான கடையில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சு கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கலர் மாறினதும் நம்ம உரித்து எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் கலர் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கலர் மாறிடுச்சு, பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டும் வெங்காயமும் எண்ணெயிலேயே ஃபுல்லாகவே வதங்கி வெந்துடணும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் 1 to 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பூண்டும் வெங்காயமும் கலர் மாதிரி முழுசாகவே இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணி 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகு, அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இது நல்லா கொதித்து இந்த குழம்பு திக்காகட்டும். குழம்பு ஓரளவு திக்காயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம மிளகு குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என் பையனுக்கு நான் இதை சர்வ் பண்ணியிருக்கேன். பெப்பர் ரைஸ் எப்படி இருக்கு? பெப்பர் ரைஸ் எப்படி இருக்கு? இந்த குழம்பு காரமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கொடுங்க. இந்த ரெசிபி இருமல் சளிக்கு ஒரு நல்ல மருந்து. மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் இந்த பூண்டு மிளகு குழம்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.